சிஏ பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆம்பிஷனோட இருக்கிறவங்களுக்கு தட் டூ ஃபார் தி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நான் 12th முடிச்சிருக்கேன், ஐ வாண்ட் டு பிகம் அ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அப்படின்றக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம இன்ஸ்டிடியூட் வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னா செப்டம்பர்லையும் ஜான்லையும் புதுசாக எக்ஸாம்ஸ் நடத்த போகிறாங்க. அது என்ன புதுசாக அப்படின்னா லைக் ஏர்லியர் வந்து வருஷத்துக்கு 2 எக்ஸாம்ஸ் தான் நடக்கும். சிஏ எக்ஸாம்ஸ் வந்து வருஷத்தில் 2 தடவை, மே ஆர் ஜூன், தென் டிசம்பர், மோஸ்ட்லி நவம்பர் அப்படின்னு நடக்கும். இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த ஃபவுண்டேஷன் அண்ட் இன்டர்மீடியரி எக்ஸாம்ஸ் வந்து வருஷத்துக்கு 3 தடவை நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இட் வில் பி சம்திங் லைக் மே, ஜூன், அப்புறம் செப்டம்பர் ப்ளஸ் ஜான்வரி அப்படின்னு சொல்லிட்டு 3ஆக பிரிச்சிருக்காங்க இந்த ஃபவுண்டேஷன் அண்ட் இன்டர்மீடியரி எக்ஸாமினேஷன்ஸை மட்டும். அப்போ இந்த நோட்டிஃபிகேஷன் என்ன, இன்னைக்கு நம்ம 24th ஏப்ரல் 2024 அன்னைக்கு வந்திருக்கிற நோட்டிஃபிகேஷன் என்ன அப்படின்னா கட் ஆஃப் டேட் கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபவுண்டேஷன் கோர்ஸுக்கோ இல்லை இன்டர்மீடியரி கோர்ஸுக்கோ ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கான என்ரோல்மெண்ட்டுக்கான கட் ஆஃப் டேட் என்ன அப்படின்றத அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுபடி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃபவுண்டேஷன் கோர்ஸுக்கு 4 months இருந்தால் போதும் ஸ்டடி பீரியட், இன்டர்மீடியரி கோர்ஸுக்கு 8 months இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். ஆல்ரெடி எக்ஸாம்ஸ் வந்து மே அண்ட் ஜூனில் நடக்கும் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது இல்லாமல் இப்போ நம்ம புதுசாக வந்தது படி தான் செப்டம்பர் அண்ட் ஜான். அப்போ அந்த செப்டம்பர் 2024 நடக்கக்கூடிய ஃபவுண்டேஷன் இன்டர்மீடியரி எக்ஸாம்ஸ்க்கு who are all eligible அப்படின்ற கேள்வி வருது. இப்போ ஃபவுண்டேஷன்னா we know like 12th passed can directly go to foundation then to intermediary, but if you are in a direct entry அப்படின்னா then you can go to directly in a direct இன்டர்மீடியட் லெவலுக்கு போய்க்கலாம். இது நம்ம நார்மல் முதல்ல இருந்த விஷயங்கள். இப்போ இந்த செப்டம்பர் 2024 நான் ஃபவுண்டேஷன் எக்ஸாம் எழுதணும் அப்படின்றவங்களுக்கு லாஸ்ட் டேட் டு ரெஜிஸ்டர் ஃபார் த கோர்ஸஸ் 1st May 2024. இந்த 1st May 2024 உள்ள நீங்கள் ஃபவுண்டேஷன் கோர்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணினீங்கன்னா மட்டும்தான் செப்டம்பர் 2024க்கான எக்ஸாம் நீங்கள் எழுத முடியும், ஃபவுண்டேஷன் எக்ஸாம் எழுத முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் ஜானில் நடக்கக்கூடிய ஜான் 2025 நடக்கக்கூடிய இன்டர்மீடியரி எக்ஸாமுக்கு நீங்கள் எழுதணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அதுவும் 1st May 2024க்கு முன்னாடியே யூ ஹாவ் டு ரெஜிஸ்டர் ஃபார் இன்டர்மீடியரி. இதுதான் 2 கண்டிஷன். இப்போ 4 months 8 months பீரியடு, அதனால் 4 monthsங்கிறப்ப 1st Mayக்குள்ளே நீங்கள் பண்ணிங்கன்னா தான் மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் 4 months முடிஞ்சு செப்டம்பரில் நீங்கள் எக்ஸாம் எழுதுவீங்க. அதே மாதிரி தான் ஜான் 2025க்கு தான் இன்டர்மீடியரி எழுத முடியும், 8 months கேப் இருக்கணுங்கிறாங்க. அதனால் மே டு டிசம்பர் வந்து 8 months கேப் முடிஞ்சு நீங்கள் இதுக்கு எலிஜிபிள் ஆகிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து ஒரு ஃபவுண்டேஷன் படிக்கணும்னு ஆசைப்பட்றேன், நான் ஏன் இமீடியட்டாக இந்த 4 monthsல ஓடணுமா, இஸ் இட் நெசசரி அப்படின்னு நிறைய பேர் நீங்கள் கேட்கலாம். ஒரு டைமுங்கிறது ஒரு தடவை மிஸ் ஆகிட்டுன்னா அப்புறம் அதுக்கப்புறம் நமக்கு கிடைக்காது. நவ் யூ ஹேவ் திஸ் கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த 4 months அப்படின்றது சஃபிஷியன்ட்லி நஃப், போதும். தாராளமாக 4 மாதம் தெளிவாக உட்காந்து படிச்சிங்கன்னா 4 பேப்பர் இன் ஃபவுண்டேஷன் இட் இஸ் வெரி ஈஸி டு கிளியர். இப்போது 1st Jan இன்னொரு சின்ன கிளாரிஃபிகேஷன் அவங்க கொடுத்துட்டாங்க. 1st Jan 2024க்கு முன்னாடி ஃபவுண்டேஷன் ரூட்டு இல்லைனா டைரக்ட் என்ட்ரி ரூட்டில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க இன் தி ICAI கோர்ஸ் அப்படின்னா யூ ஆர் ஆல்சோ எலிஜிபிள் ஃபார் செப்டம்பர் 2024 எக்ஸாமினேஷன். ஏன்னா மேலே கொடுத்துருந்தது வந்து லாஸ்ட் டேட் 1st May முன்னாடி 1st Mayக்கு முன்னாடி பண்ணிங்கன்னா செப்டம்பர் 2024 ஃபவுண்டேஷன் கோர்ஸும் ஜான் 2025 இன்டர்மீடியரி கோர்ஸும் எழுதலான்னு சொல்லிட்டாங்க. பட் அப்போ 1st January வரைக்கும் இந்த அந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸோ இல்லை இன்டர்மீடியரி கோர்ஸோ டைரக்ட் என்ட்ரி ரூட்டில் கூட நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா செப்டம்பருக்கு எலிஜிபிளானா எலிஜிபிள் தான், ப்ராப்ளம் கிடையாது. ஏன்னா அதுக்கு முன்னாடி இப்போ டைம் பீரியட் முடிஞ்சிருதில்ல, அவ்வளோதான். கான்செப்ட் என்னன்னா 4 months 8 months டைம் பீரியட் முடிஞ்சு. இன்டர்மீடியரிக்கு தான் மெயினாக நம்ம இதில் நோட் பண்ண வேண்டியது இருக்குது. டைம் பீரியட் வேணும், அந்த 8 months ஸ்டடி பீரியட் வந்து ஒரு கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்றதுனால. ஸோ பிஃபோர் தட் நாட் அ ப்ராப்ளம், யூ ஆர் ஆல்சோ எலிஜிபிள் ஃபார் செப்டம்பர் 2024 அண்ட் மோஸ்ட்லி சம் பீப்புள் மைட் ஹவ் ரெஜிஸ்டர்ட் ஏர்லியர். நீங்கள் மே கூட எழுதலாம், தட் இஸ் ஃபைன். பட் நம்ம இந்த இடத்துல ஃபோக்கஸ் பண்ணுறது என்ன அப்படின்னா செப்டம்பர் 2024 எக்ஸாமினேஷன் நீங்கள் எழுதணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா 1st May 2024க்கு முன்னாடி யூ ஹாவ் டு ரெஜிஸ்டர் ஃபார் த கோர்ஸ். இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, எனக்கு எப்படி பண்ணணும் அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும். அடுத்து கோர்ஸ் பற்றி தெரியாது, இல்லை படிக்க முடியுமா அப்படின்றது இன்னும் எனக்கு தெளிவாக தெரியணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வி ஹவ் கிவன் அ காண்டாக்ட் நம்பர், காண்டாக்ட் அஸ். நம்ம வந்து ஃபுல் கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸும் வில் ப்ரொவைட் யூ. ஆல் தி பெஸ்ட்.